தமிழ்நாடு டெம்பிள்.net சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கொலு படிகள் வைக்கும் முறை இதோ. கொலு படிகளை 5, 7, 9 என்ற ஒற்றைப்படை வரிசையில்தான் நாம் வைக்க வேண்டும். முதல் படியில் ஓரறிவு கொண்ட புல், பூண்டு, செடி, கொடி, தாவர வகைகளை வைக்க வேண்டும். இரண்டாவது படியில் 2 அறிவு கொண்ட பிராணிகளின் பொம்மைகள், சிப்பி, சங்கு போன்ற பொருட்களை வைக்கலாம். மூன்றாவது படியில் 3 அறிவு கொண்ட எறும்பு, கரையான் போன்ற பொம்மைகளை வைக்கலாம். நான்காவது படியில் 4 அறிவு கொண்ட உயிரினங்களான வண்டு, நண்டு போன்ற ஜீவராசிகளின் பொம்மைகள் இடம்பெறலாம். ஐந்தாவது படியில் 5 அறிவு கொண்ட விலங்கு மற்றும் பறவை போன்ற பொம்மைகளை வைக்கலாம். 6 அறிவு கொண்ட 6வது படியில் 6 அறிவு கொண்ட மனித பொம்மைகள் மற்றும் நம் நாட்டிற்காக உழைத்த தலைவர்களின் பொம்மைகளை வைக்கலாம். 7வது படியில் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட மகான்களின் பொம்மைகளை வைக்கலாம். 8வது படியில் தேவர்களின் உருவங்கள், தெய்வங்கள், நவ கிரகங்களின் பொம்மைகளை வைக்கலாம். 9வது படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் போன்ற மும்மூர்த்திகளையும் அவர்களின் துணைவியர்களான சரஸ்வதி தேவி, லட்சுமி தேவி, துர்க்கை தேவி ஆகிய மூவரின் உருவங்களையும் வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் நடுநாயகமாக கொலு பீடத்தில் விநாயக பெருமானையும் ஆதிபராசக்தியும் வைத்து வழிபட வேண்டும். நன்றி, வணக்கம்.